நான் நிலை 3 படிக்கிறேன். நான் புறநானூறில் இருந்து ஒரு செய்யுளை கூறப்போகிறேன். இதை எழுதியவர் கணியன் பூங்குன்றனார். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, சாதலும் புதுவது அன்றே, வாழ்தல் இனிது என மகிழ்ந்தன்றும் இளமே, முனிவன் இன்னாதென்றலும் இளமே, மின்னொடு வானம் தன்துளி தலையி, ஆனாடு கல்பொருது இறங்கும் மல்லர் பேரியாற்று நீர்வழி படுவும் புனைபோல், ஆறுயிர் முறைவழி படுவும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனமாகலின் மாட்சியின், பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. பொருள்: எல்லாமே என் ஊருதான், எல்லாரும் என் உறவினர்கள்தான், நோதலும் தனிதலும் பிறரால் வராது, அதேபோல் நோதலும் தனிதலும் சாதலும் புதுசல்ல, வாழ்கிறோம் என்று மகிழ்ச்சி அடையக்கூடாது, வாழ்க்கையை வெறுக்கவும் கூடாது, ஆற்றல் போகும் மிதவை போல் எப்படி கரை சேர்கிறதோ அதே போல் நம் வாழ்க்கையும் முறைவழி கரை சேரும். இப்படி என்று பெரியோர்களால் தெரிந்தது. பெரியோர்களை வியந்து பார்க்கவும் கூடாது, சிறியோர்களை இகழ்ந்து பார்க்கவும் கூடாது. நன்றி, வணக்கம். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். வணக்கம். என் பேர் சுதீக்ஷா. நான் நிலை 4 படிக்கிறேன். நான் கூறப்போக செயல் தலைப்பு நல்வழி. நல்வழி என்பது ஔவையார் எழுதிய தமிழ் நீதி நூல். மக்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டிய நல்ல நீதி கூறுவதால் இது நல்வழி எனப்பட்டது. கடவுள் வாழ்த்து உட்பட 41 வெண்பாக்களை கொண்டது. முதல் செயலை தலைப்பு ஈயாமையின் இழப்பு. சாதி இருண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கா நீதி வலுவா நெறிமுறையின் மேதினியல், இட்டார் பெரியோர் இடாதார் எல்லிகொளத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. செயலின் பொருள்: உலகத்தில் சிறந்த மனிதர்களை 2 வகை ஜாதியினர் உள்ளனர். ஒருவர் அடுத்தவர்க்கு கொடுத்து உதவும் நல்ல குணம் படித்தவர் மேலவர், மற்றவர் அடுத்தவர்க்கு கொடுத்து உதவும் இல்லாமல் இருப்பவர் கீழவர். இது நன்றாக புரிந்து கொள் என்கிறார் ஔவையார். இரண்டாவது செயலின் தலைப்பு நல்ல குடி பிறந்தால் இல்லென மாட்டார். ஆற்று பெருக்கற்ற அடிசலும் அன்னாலும் அவ்வாறு, ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கு உந்தார், ஆனாலும் இல்லென மாட்டார் இசைந்து. செயலின் பொருள்: கால் சுடும் அளவுக்கு நீர் வற்றி போனாலும் வெறும் மணலாக நதியைப் போல அது தோண்டுவதற்கு ஊற்று நீர் கொடுத்து உதவும். அதுபோல் நல்ல குணம் படைத்தவர். அவர் தங்களுக்கு இல்லென்றாலும் மற்றவர்க்கு கேட்கும் போது தங்களிடம் உள்ளவற்றை கொடுத்து உதவுவார்கள். அவர்களை நல்ல குடி பிறந்தார் ஆவார். அவர் கூறிய நல்வழி எல்லாம் நாமும் பின்பற்றி வாழ்வோம். நன்றி, வணக்கம். பிரணவ். வணக்கம். என் பெயர் பிரணவ். நான் நிலை 5
பேட்ச் 1ல இருக்கேன். கற்றது கைமண்ணளவு கல்லாதுலகளவென்று உற்ற கலை மறந்தே ஓதுகிறார். மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம், புலவியர் எறும்பு தன் கையால் என்றான். இந்த பாடல் எழுதியவர் ஔவையார். ஔவையாரின் பாடல்கள் மிக எளிய முறையில் நம் வாழ்க்கை வழிகாட்ட பாடல்களில் இது ஒரு பாடம். ஒவ்வொரு கற்றது எப்பொழுதுமே கைப்பிடிக்கும் ஒரு கைமண்ணளவு தான். நாம் கற்க வேண்டியது இந்த உலக அளவுதான். இந்த நீதி அனைவருக்கும் பொருந்தும். அதனால்தான் கலைமகளும் படித்து கொண்டு இருக்கிறார்கள். இதை புரியாமல் சில புலவர்கள் நான் அதிகமாக கற்றவனா, நீ அதிகமாக கற்றவனா என வாதம் செய்கிறார்கள். இந்த சண்டை தேவையற்றதா? எல்லாரும் கற்றது ஒரு கை மண்ணளவு தான். மனித உடம்பு எப்படி அவன் கையில் 8 சான் உயருமோ அதே போல் தான் எறும்பு தன் கையில் 8 சான் உயரும். அதனால் நாம் எவ்வளவு படித்தாலும் அடக்கத்துடன் தொடர்ந்து படிக்க வேண்டும். தமிழ் மொழியில் மிக பெரிய சிறப்பு அதில் கூறப்பட்ட பல நீதிகள் எல்லா காலத்திற்கும் பொருந்தும். குறிப்பாக இந்த பாடல் கூறும் 3 முக்கிய நீதிகள் இந்த உலகம் இருக்கும் வரை மனித வாழ்க்கை பொருந்தும். முதல் நீதி, கற்றல் என்பது முடிவு இல்லாதது. கற்க வேண்டியது இந்த உலக அளவற்றது. நாம் ஒரு துறையில் படித்து சிறந்த பண்டிதராக இருக்கலாம். ஆனால் இந்த உலகில் பல 100 துறைகள் உள்ளன. இரண்டாவது நீதி, எவ்வளவு சக்தி வாய்ந்த மனிதராக இருந்தாலும் கற்றது ஒரு கைமண்ணளவு தான். கடவுளே ஆனாலும் எல்லாவற்றையும் படித்து முடிக்க முடியாது. அந்த அளவிற்கு இந்த உலகில் கலைகள் உள்ளன. மூன்றாவது நீதி, எவ்வளவு படித்தாலும் நாம் அடக்கத்துடன் இருக்க வேண்டும். அதை தான் ஔவையார் எறும்பை வைத்து கூறி இருக்கிறார்கள். அதனால் நாம் அனைவரும் ஔவை கூறிப்படி வாழ்நாள் முழுவதும் கற்று கொண்டே இருக்க வேண்டும். நாம் கற்றதை மற்ற அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொரு பொருட்களை கற்ற நிறைய தகவல்கள் இருக்கின்றன. அதனால் நாம் கற்று அறிவு வளர்க்க வேண்டும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சர்வேஷ். நான் நிலை 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இன்று பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதிய கனிச்சாறு என்ற நூலில் இருந்து அன்னை மொழியே என்ற செய்யுள் பாடலை பாடப்போகிறேன். அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்தலரும் கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிலேயில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, சிறுகுறளின் வான் புகழே, இந்நரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தால வாழ்த்துவமே, செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை, என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும், முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்நொம்பி பாடும், அது போல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. பாட
பாடலின் பொருள். அன்னை மொழியே, அழகு நிறைந்து செல்லும் தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நரும் கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்த அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளின் பெரும் பெருமை கூறியவளே, 10 பாட்டு நூல்களாகிய திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, குறிஞ்சி பாட்டு, முல்லை பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாளை, பட்டினப்பாலை ஆகிய 10 பாட்டு நூல்களாக இருக்கக்கூடியவளே, 8 தொகையே, நற்றிணை, குறுந்தொகை, கலித்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, பரிபாடல், 10 ஆகிய 8 தொகை நூல்களாக இருக்கக்கூடியவளே, 11 கீழ் கணக்கே, நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணை மாலை 150, திருக்குறள், திருக்கடுகம், ஏலாதி, கைநிலை, பழமொழி 400 ஆகிய 11 கீழ் கணக்கு நூல்களாக இருக்கக்கூடியவளே, 5 பெருங்காப்பியங்களுள் ஒன்றான நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணி மேகலே, பொங்கியலும் தன் நினைவுகளால் கலைப்பணிந்து வாழ்த்துகின்றோம் என்று பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் நம் தமிழ் மொழியை வாழ்த்தி வணங்குகிறார். செழுமை மிக்க தமிழே, எமக்குயிரே, சொல்லுவதற்கரிய உன்னுடைய பெருமைகளை என்னால் எப்படி எடுத்துரைக்க முடியும்? பலம் பெருமையும் தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்று மொழியார் உன்னை பற்றி கூறிய புகழுரையும் எனக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றது. வண்டானது எப்படி செந்தாமரை தேனை குடித்து சிறகசைந்து பாடுகின்றதோ அதுபோல நாங்களும் உன்னை சுவைத்து உன்னுடைய பெருமைகளை எங்கும் முழங்குகின்றோம். இவ்வாறு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் நம் தமிழ் மொழியின் சிறப்புகளை மிகவும் அழகாக புகழ்ந்து பாடியுள்ளார். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம். அற்புதம். பேர் என்ன? தனுஜ். 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 அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தனுஜ். நான் செந்தமிழ்நாடு என்ற செயலை விளக்கத்துடன் கூறப்போகிறேன். இந்த தமிழ் பாடலை கேட்டால் நம் உடல் மகிழ்வில் சிலிர்க்கும். எத்தனை முறை கேட்டாலும் இனி ஒரு முறை என இதயம் கேட்கும். இந்த ஒட்டுமொத்த பாடலில் தமிழ்நாட்டின் பெருமையையும் வரலாற்றையும் பதிவு செய்துள்ளார் மகாகவி பாரதி. செந்தமிழ்நாடினும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே புது சக்தி பிறக்குது மூச்சினிலே, புது சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ் என்று சொல்லும் போதே தமிழ் ஒரு இனிமையான மொழி என்றும் செந்தமிழ் நாடு என்றால் தமிழ்நாடு எல்லா வளங்களையும் கொண்ட சிறப்பான நாடு என்று நமக்கே தெரிகிறது. இது என் தந்தையர் நாடு என்று சொல்லும் போது என் உள்ளத்தில் புது சக்தி பிறக்கிறது. வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு, நல்ல காதல் புரியும் நம்பை அறம்பெயர் போல் இளங்கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு. வேதியர் வாழ்ந்து வேதத்தை வளர்த்த பூமி இது. தமிழர்களின் அடையாளமாக இருக்கும் காதலையும் வீரத்தையும் போற்றிய நாடு. அழகான பெண்கள் இருக்கும் நாடு தமிழ்நாடு. காவேரி, தென்பண்ணை, பாலாறு, தமிழ் கண்டதொரு வையை பொருணை நதி என மேவியார் பலவோடு திருமேனி செழிந்த தமிழ்நாடு. இயற்கை வளம் கொண்ட நம் நாடு காவேரி, தென்பண்ணை, பாலாறு, வைகை போன்ற ஆறுகளால் செழிந்து இருக்கிறது. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமான சாத்திரத்தின் மனப்பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு. கல்வியால் சிறந்த நாடு.
கம்பனின் கம்பராமாயணத்தால் புகழ்பெற்ற நாடு. வான சாத்திரங்கள், வேத சாத்திரங்கள் போன்ற பல கலைகளை உலகுக்கு கொண்டு வந்த நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாழ்புகழ் கொண்ட தமிழ்நாடு. நெஞ்சை என்னும் சிலப்பதிகாரம் என்றொரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு. உலக அளவில் தமிழின் பெருமையை வள்ளுவர் உணர்த்தியுள்ளார். உலக நூல்கள் அனைத்துமே சமய சார்புடையது. ஆனால் வள்ளுவரின் திருக்குறள் எந்த சார்பும் இல்லாமல் இருப்பதால் உலக பொதுமறை எனப்பட்டது. சிங்களம், புட்பகம், சாவகம் ஆகிய தீவு பலவினும் சென்றேறி அங்கு தங்கள் புலிகொடியும் மீன்கொடியும் நின்று சால்புற கண்டவர் தாய்நாடு. சிங்களம் என்றால் ஸ்ரீலங்கா, புட்பகம் என்றால் மியான்மர், சாவகம் என்றால் இந்தோனேஷியாவில் ஒரு தீவு. சிங்களம், புட்பகம், சாவகம் ஆகிய தீவுக்கு படையெடுத்து சென்று அங்கு தங்கள் புலிகொடியும் மீன்கொடியும் நட்டவர் தமிழர்கள். சீனம், இசிரம், யவனரகம் இன்னும் தேசம் பலவும் புகழ் வீசி கலை, ஞானம், படை, தொழில், வாணிபமும் மிக நன்று வளர்த்த தமிழ்நாடு. பண்டைய காலத்திலேயே தமிழர்கள் சீனா, எகிப்து, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுடன் வெற்றிகரமாக வணிகம் செய்து வந்தனர். ஏலக்காய், கிராம்பு போன்றவை அதிக அளவில் வணிகம் செய்யப்பட்டன. இதுபோக தமிழர்கள் தமது அறிவுத்திறன், வணிகத்திறன், கலை, கல்வி மற்றும் அனைத்தையும் சென்ற இடமெல்லாம் அனைவருக்கும் கற்பித்து அப்பொழுது தமிழின் பெருமையை உயர்த்தியுள்ளனர். இவை அனைத்தையும் பாரதியார் செந்தமிழ்நாடு என்ற செயலில் அழகாக வடிவமைத்துள்ளார். தமிழ்நாட்டின் பெருமையை ஒரே பாடலில் தந்து தமிழக வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்க வைத்த அருமையான பாடல் இது. நன்றி. வணக்கம். வணக்கம், என் பெயர் அரூபன். நான் இன்னைக்கு செய்யுள் சொல்ல போகிறேன். புறநானூறு பாடல் 86. புலவர் காவர் பெண்டு. சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டுளனாய் என வினவுதி, என் மகன் யாண்டுளனாயினும் அறியேன் ஓரும் புலிச்சேர்ந்த போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவான் மாதோ போர்க்களத்தானே. பொருள்: ஒரு சிறிய வீட்டில் ஒரு வலிமையான தூணை பற்றி கொண்டு உன் மகன் எங்கே இருக்கிறாய் என கேட்கிறார்கள். என் மகன் எங்கு இருக்கிறாய் என எனக்கு அறியேன். ஒரு புலி தங்கிவிட்டு சென்ற மலைக்குகை போல இன்ற வயிறு இங்கு இருக்கிறது. ஆனால் அவன் போர்க்களத்தில் இருக்கக்கூடும். அவனை காண விரும்பினால் போர்க்களத்தில் சென்று காண்பீராக. இது மூலம் நம்ம என்ன கற்றுக்கிறோம்னா, அப்போலாம் அம்மாவங்க அவங்களோட பையன்களை போர்க்களத்துக்கு அச்சப்படாமல் அனுப்புகிறாங்க. இப்போ நான் திருக்குறள் சொல்ல போகிறேன். பொருட்பால் பால் அதிகாரம் குடியல். தலைப்பு மானம். திருக்குறள் எண் 961. இன்றியமையா சிறப்பினாயினும் குன்ற உருபவிடல். பொருள் இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு செயல் பண்ணுறோம். அந்த செயல் நம்மளோட குடும்பத்துக்கு மானம் போக வைக்கிறதுனா அது எந்த செயலாக இருந்தாலும் அதை நிறுத்திடணும். நன்றி.